This is Gayatri, Assistant Professor, Department of Commerce, KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see about what is entrepreneurial development. First, what is an entrepreneur? An entrepreneur is the one who creates a new business in the face of risk and uncertainty for the purpose of achieving profit and growth by identifying opportunities and assembling the necessary resources to capitalize on them. அதாவது ஆண்டர்பிரினர்னா யார் அப்படின்னா ஒரு பர்சன் அவங்க வந்து ரிஸ்க் பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்றத பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு கட்ஸோட ஒரு துணிவாக இறங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க பேர் தான் வந்து ஆண்டர்பிரினர். ஸோ simply, entrepreneur is a person who starts a business. So, entrepreneurship development. A few years ago, நமக்கு ஆப்பிள்ன்றது ஒரு ஃபுட்டாக தான் தெரியும். பட் இப்போது ஆப்பிள்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஐஃபோன் அண்ட் ஐஃபோன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். அண்ட் அமேசான் எடுத்தால் கூட முந்தைய அது நமக்கு ஒரு ரிவராக தான் தெரியும். பட் இப்போது அமேசான் தெரியாத ஆளே கிடையாது. எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் தி அமேசான். அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. தே யூஸ் மோஸ்ட் அடாப்டபிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் வந்து வின் பண்ணியிருக்கு. Entrepreneurship is the process of developing, organizing and running a new business to generate profit while taking on financial risk. இப்போ நம்ம ஆண்டர்பிரினர்னா யாருன்னு பார்த்தோம். அதாவது a person who starts a business or runs a business. இப்போது ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் இருக்கும்ல, அதாவது எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கிற ஸ்கில் அண்ட் மைண்ட் செட் இருக்கும்ல, அந்த குவாலிட்டி பேர் தான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். நெக்ஸ்ட், இன்டர்பிரினர்ஷிப். The term refers to entrepreneurial actions by individuals within an existing organization. Entrepreneurs create new ideas, products and services for their employer. Entrepreneurs have more access to resources than a startup entrepreneur. Most CEOs of large companies are entrepreneurs. அதாவது ஆண்டர்பிரினர்னா a person who starts a businessன்னு பார்த்தோம். இப்போது இன்டர்பிரினர்னா யார் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கோம். அதில் ஓனருக்கு அடுத்த லெவலில் சிஇஓ இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இன்டர்பிரினர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க பிஸ்னஸில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து புது புது ஐடியாஸை அவங்களுடைய ஹையர் அஃபிஷியலுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், இன்னும் இந்த வேல கொண்டு போனால் இன்னும் நம்மளால மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. Characteristics of a successful entrepreneur. First one, creativity, professionalism, risk taking, passion, planning, knowledge, social skills and open-mindedness towards learning people and even failure. First, creativity பார்க்கலாம். Entrepreneurial creativity is the ability to develop new ideas and solutions to problems. It is the ability to see into the future and generate ideas, solutions and innovations before they are needed. ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி லெவலில் ஹையாக இருக்கணும். புது புது ஐடியாஸை நம்ம வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அண்ட் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளால் வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம பழைய ப்ராடக்டே வச்சுட்டே நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம் இருந்தோம்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு அந்த அளவுக்கு சேல்ஸு ஸ்டாப் ஆகிடும். பிகாஸ் அவங்க இதை விட இன்னும் நல்லா க்ரியேட்டிவாக அழகாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட ஸ்கிப் ஆகிடுவாங்க.
Next, professionalism, the skill, good judgment and polite behavior that is expected from a person who's trained to do a job well. இப்போ வந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து நம்மளோட அவுட்புட் கொடுத்தோம் அப்படின்னா அப்போது அந்த இடத்துல வந்து எல்லாருமே நம்மளோட சர்வீசஸோ இல்லை ப்ராடக்ட்டை நம்ம வந்து லைக் பண்ணுவாங்க. கரெக்டாக? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னா அங்கே அவங்க வந்து அவங்களால எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியும், அதாவது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவங்களோட சர்வீஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய ஆஃபரிங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் தான் அடுத்த வாட்டி நம்மளுக்கு அங்கே போகணும் அப்படின்னு தோணும். இல்லை சரியாக க்ளீன் பண்ணாமல், டேபிள் துடைக்காமல், அந்த மாதிரி எல்லாமே அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அங்கே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்போம். நெக்ஸ்ட், ரிஸ்க் டேக்கிங். If you want your business to succeed, risks are necessary. For example, launching a new product line, expanding into another country, or bringing a new investor. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் எடுத்தே ஆகணும். அதாவது இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த பேஸ்ட்லேயே என்ன வெரைட்டி கொண்டு வர முடியும், அதாவது இப்போ வெறும் சால்ட் மட்டும் நம்ம போட்டுட்ருக்கோம், நம்ம ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கிறது வெறும் சால்ட் மட்டும்தான் அப்படின்னா அது கூட எதனா அடிஷ்னலாக ஃபேக்டரை வந்து இன்னும் ஆட் பண்ணி நம்ம வேறு வேரியேஷனில் கொடுக்கலாமா, ஸோ அப்போ நம்ம ப்ராடக்டையே வந்து வேறு விதமாக கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஒரு ப்ராடக்டை வச்சே நம்மளால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியாது. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மாற மாற நம்மளும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை ரிஸ்க் எடுத்து மாற்றி தான் ஆகணும். And next, passion. Passion is your drive, ambition and the love of what you do and who you serve. It provides you with a very special view of the world that others often don't see. For example, Steve Jobs had the vision of a phone with one button on the front. இப்போது நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேஷனோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்சி நம்ம வந்து அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட்டோட மட்டும்தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமே தவிர யாரோட கம்பல்ஷனுக்காகவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்மளால் வந்து அந்த ஒர்க்கை கேரி அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கே ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒர்க்கை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒர்க்கை நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பேஷனாக என்னோட வேலை எனக்கு பிடிச்ச வேலை அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக அந்த ஒர்க்கை பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகுவோம். நெக்ஸ்ட் இஸ் planning. The business planning process in entrepreneurship helps an entrepreneur identify exactly what needs to be accomplished to build the venture and what human and financial resources are required to implement the plan. ஓகே, இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாச்சு. இப்போது நமக்கு ஒரு பிளான் வேணும். கண்டிப்பாக நம்ம ஒரு பிளான் பண்ணணும். அதாவது நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அந்த பிஸ்னஸ்க்கு எனக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை, அண்ட் எனக்கு அந்த பிஸ்னஸை நான் கேரி அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், அண்ட் அதுக்கு என்ன மிஷின்ஸ்லாம் வேணும், அண்ட் எனக்கு எவ்வளோ மேன் பவர் வேணும், அண்ட் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உள்ள ஆள் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம முன்னாடியே பிளான் பண்ணணும். அண்ட் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பிளான்ட் வந்து எங்கே இருக்க போகுது, கஸ்டமர்ஸ்க்கு கிட்ட, அதாவது மார்க்கெட் ஏரியா கிட்ட இருக்க போதா, இல்லை நம்ம வந்து அவுட் ஆஃப் த சிட்டியாக வேற எங்கேயா வைக்க போகிறோமா, அண்ட் அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இது எல்லாத்தையும் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் knowledge. A great entrepreneur must be able to effectively communicate, sell, focus, learn and strategize. An ability to continuously learn is not just a key entrepreneurial skill but also a very valuable life skill.
இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு வெஜிடபிள் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் என்ன ரேட்க்கு விற்றா வந்து மற்றவங்கள விட நம்ம கடையை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றவங்கள விட நம்மளால் என்ன குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும். அண்ட் இதெல்லாம் ஹோல்சேலாக எங்கே ரேட் கம்மியாக கிடைக்கும், அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்தால் மட்டுமே தான் உங்களால் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். Next, social skills. The entrepreneur has to be able to communicate and get close to people, along with the ability to identify opportunities and negotiate. Social skills reduce the cost of coordinating interactions, engaging others, and developing a mutual sense of understanding. அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்ணுறது சோஷியல் மீடியானால நல்ல ஈஸியாக போயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். யாராக இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்மளே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர் உங்களுக்கு வந்து அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். Next, an entrepreneur must be accepting the true realization of which scenario or event can be useful opportunity is necessary. To recognize such openings, an open-minded attitude is required. அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் லாஸ் ஆச்சுனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணுறீங்கனாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு தென் அதுலேருந்து நம்ம என்ன புதுசாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கணும். ஸோ எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதுவாக இருந்தாலும் அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் வந்து உங்களுக்கு வந்து வேணும். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் தான் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சனாக இருக்கணும். Catch you in next video. Thank you.